ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். உங்கள் மொபைலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்னாப்சாட் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்னாப்சாட்டில் கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக எடுப்போம். ஸோ இப்படி ஸ்னாப்சாட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணும்போது கேமரா வந்து ஃபுல்லாக ஜூம் ஆகி வந்து உங்களுக்கு காட்டுதா? ஸோ ஜூம் அவுட் ஆகவே மாட்டேங்குது. இதனால உங்களால் ஒரு ஃபோட்டோ வந்து சரியாக எடுக்க முடியலை. இந்த ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப்பில் கேமராவில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்னாப்சாட் வந்து ஜூம் ஆகி இருக்க ப்ராப்ளம், அதாவது கேமரா ஜூம் ஆகி இருக்க ப்ராப்ளமை இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ஸ்னாப்சாட் அப்படின்றத சர்ச் பண்ணி ஸ்னாப்சாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்க இந்த ஸ்னாப்சாட் ஆப்புக்கு அப்டேட் வந்திருக்கான்னு. ஏன்னா இந்த ஸ்னாப்சாட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அப்டேட் பண்ணும் போது தான் இந்த மாதிரி கேமராவில் உள்ள ஃபீச்சர்ஸும் நல்லா வேலை செய்யும். எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இந்த ஸ்னாப்சாட் ஆப்பை யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா கேமரா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்பயுமே கேமரா வந்து ஜூம் ஆகி தான் காட்டுதா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் கேமரா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃபோனில் கேமரா ஆப்புமே இந்த மாதிரி ஜூம் ஆகி இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் வந்து உங்கள் மொபைல் கேமராலையுமே அந்த இஷ்யூ வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா கேமரா ஓப்பன் பண்ணிட்டு கேமரால செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்படி செட்டிங்ஸை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து இந்த கேமராவுக்கான நமக்கான சில சைஸஸ் வந்து காட்டியிருப்பாங்க. ஃபுல் 1.1 அப்படின்ற மாதிரி. ஸோ இதை சேஞ்ச் பண்ணியுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது கேமராவோட செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணி டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதை வந்து கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய கேமராவில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஜூம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இப்போ சால்வ் ஆகிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் ஃபோனையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணியும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். என்ன ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.